முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கள்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். தீமிதிக்கு அப்புறம் நீ யோசிச்சு கூட பார்க்காத நிறைய சம்பவம் நடக்க போகுது மகேஷ். உன்னால ஆனந்தி இங்கிருந்து கூட்டிட்டு போகவே முடியாது. என்ன மேடம் திடீர்னு ஏன் ஊருக்கு போகணும்னு கிளம்பி நிக்கிறிய? இன்னைக்கு ராத்திரி தீமிதி திருவிழா முடிஞ்சதும் நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போலாமே. ஆனந்திக்காக தான் நான் வந்ததுல இருந்து ஹாஸ்டல் நினைப்பாவே இருக்கு. பாத்துக்கிறதுக்கு சரியான ஆளுங்களும் இல்லை. அதான் இன்னைக்கு ராத்திரி வரைக்குமாவது இருந்துட்டு தீமிதிய பாத்துட்டு காலையில போலாமே. எனக்கும் ஆசைதான், சூழ்நிலை இடம் கொடுக்கல. மேம், ஹாஸ்டல்ல ஏதாவது ப்ராப்ளமா? எப்பவும் இருக்கிறது தான். ஆனா பார்த்து சரி செய்யதான் ஆள் இல்லை. இங்க எங்களால வேற ஏதாவது மனசங்கடம் ஏற்பட்டு ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இங்க இருந்த இந்த 2 நாளும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. சொல்லப்போனா இப்படி ஒரு நாளுக்காக தான் நான் ஏங்கினேன். அந்த சந்தோஷத்தோடயே நான் கிளம்பி போயிடுறேன். ஆனா இந்த ஊரையும் உங்களையும் பிரிகிறது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை. நான் இங்க இருக்க முடியாது, போய் தான் ஆகணும். இல்லனா தேவையில்லாம நிறைய பதில் சொல்ல வேண்டியதாயிடும். மேம், யார சொல்றீங்க? இல்ல, ஹாஸ்டல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா பேரண்ட்ஸுக்கு பதில் சொல்லணும்ல, அதுதான் சொன்னேன். ராத்திரி வரைக்கும் இருக்க முடியாதா மேடம்? எனக்கும் ஆசை இல்லாம இல்ல ஆனந்தி. உங்களோட இப்படி சந்தோஷமா இன்னும் 2 நாள் இருக்கணும்னு தோணுது. ஆனா ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும்னா அது தலையில எழுதி இருக்கணும். கேர்ள்ஸ், நான் சொன்னதெல்லாம் மனசுல இருக்குல்ல? இங்க எல்லா வசதியும் இருக்காது. நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும், சரியா? ஓகே மேடம். மித்ரா மேம், உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகே மேம். இப்படி தூரம் வந்ததுக்கே ரொம்ப சந்தோஷம். வாங்க, நான் பஸ் ஏற்றிட்டு வரேன். மேம், உங்களோட டிராவல் பண்ண இந்த 3 நாள் என்னால மறக்கவே முடியாது. இட் வில் பி an evergreen memory. என்னாலையும் தான் மகேஷ். நான் போயிட்டு வரேன். நான் கிளம்புறேங்க, அப்புறம் பார்க்கலாம். நான் போய் விட்டு வரேன். வரேன். வாங்க.
சொல்லுங்க மேடம். மகேஷ் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். என்ன மேடம் சொல்றீங்க? என்ன மேடம், மகேஷ் தம்பிக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருக்கா? அவ என்ன பண்ணிட்டான்னு அவளுக்காக பல லட்சம் ரூபாய் கடனை அடைச்சி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அதான் எனக்கும் இப்ப வரைக்கும் புரிய மாட்டேங்குது கருணாகரன். மேடம், எல்லாம் நாம பணக்காரங்கிற நினைப்பு தான் மேடம். அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா இப்படி ஒரு வார்த்தை அவர் வாயில இருந்து வருமா? எல்லாம் தில்லை சார் சம்பாதிச்சதானே. அதான் இப்படியே விட்டோம், நாளைக்கு கார்மெண்ட்ஸி அந்த பட்டிக்காடு பேர்ல எழுதி வச்சுட்டு அவளுக்கு கீழே இவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவார் மேடம். ஏதாவது பண்ணி முதல்ல மகேஷ் தம்பியை தடுங்க மேடம். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நானும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஆனந்தியோட அப்பா கிட்ட பேச விடாம தடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எத்தனை நாளைக்கு நான் இதையே பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் கருணாகரன்? ஏ மேடம், அந்த சுயம்புலிங்கத்தை பார்த்து பேசி ஹெல்ப் கேட்க போறேன்னு சொன்னீங்களே, பேசிட்டீங்களா? அது என்னாச்சு? அவர்கிட்ட சில பிளான்ஸ் இருக்கு. அது முழுசா நடந்து முடிய இன்னும் 2 நாள் ஆகும். ஓஹோ. ஆனா அந்த ஆளை மட்டும் நம்பி இருக்க முடியாது கருணாகரன். முதல்ல மகேஷ்க்கு லவ் பத்தி எல்லாம் யோசிக்க நேரம் இல்லாத மாதிரி பண்ணணும். ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும். எந்த மாதிரி மேடம்? நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.